ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி பிவைக்யூ தான் பார்க்க போகிறோம். தேசிய சின்னங்கள் இந்த டாப்பிக்கில் இருக்க பிவைக்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு முதலாக ஜனகணமன எனும் பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது அப்படின்னா 1911 கல்கத்தா மாநாட்டில் தான் வந்துட்டு பாடியிருப்பாங்க. இந்த கல்கத்தா மாநாட்டில் வந்துட்டு யார் தலைவராக இருப்பாங்க? பிஎன் தார் தான் இருப்பார். பிஷன் நாராயண தார் தான் வந்துட்டு ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஜனகணமன பாடல் எப்பொழுது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜான்வரி 24, 1950 அப்போ தான் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அதாவது தேசிய பாடலும் அப்போ தான் ஏற்றிருப்பாங்க, தேசிய கீதமும் அன்னைக்கே தான் வந்துட்டு ஏற்றிருப்பாங்க. அடுத்தது இந்திய தேசிய கீதம் ஜனகணமன முதலாக பாடப்பட்டது எங்கன்னா ஐஎன்சி கல்கத்தா செஷன் 1911. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது 1963. இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்திருப்பாங்க. என்ன நதி? கங்கை நதி. டேட் மட்டும் பார்த்துக்கோங்க, நவம்பர் 4, 2008. எல்லாருக்குமே தெரியும். டேட் பார்த்துக்கோங்க, நவம்பர் 4. ஓகேவா? கங்கா. அடுத்தது இந்தியாவின் தேசிய நாட்காட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சகா நாட்காட்டி தான் வந்துட்டு இந்திய தேசிய நாட்காட்டி. கிபி 78 கனிஷ்கர் காலம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது. அடுத்தது இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தாவரவியல் ரீதியாக என்ன பெயர்? தாமரையோட தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியூலம்போ நியூசிஃபெரா. வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான் சமஸ்கிருதத்தில் இயற்றியிருப்பார். அடுத்தது தேசிய கொடியின் வடிவமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜூலை 22, 1947. அடுத்த கொஷின், சத்தியமே ஜெயதே என்ற வாய்மையே வெல்லும் அப்படின்றது எந்த எழுத்து வடிவில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா தேவநாகரி எழுத்துல தான் வந்துட்டு எழுதப்பட்டிருப்பாங்க. வந்தே மாதரம் என்ற பாடல் டேஸ் மொழியில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டதுன்னா சமஸ்கிருதம். 27 டிசம்பர் 1911 தேசிய கீதம் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டிருப்பாங்கன்னா கல்கத்தா. அங்கே நடந்த மாநாட்டில் தான் பாடியிருப்பாங்க. இந்த கொஷினை ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்க பாருங்கள். தமிழ்நாட்டின் மாநில மரமாக விளங்குவது எது அப்படின்னா குளோரிசா சூப்பர்பா. எது? பனை மரம் தானே மாநில மரம். அப்போ அதோட சயின்டிஃபிக் நேம் தான் குளோரிசா சூப்பர்பா. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது அப்படின்னா ஆற்று டால்ஃபின். டால்ஃபின் தான் ரிவர் டால்ஃபின் தான் நீர்வாழ் உயிரினம். இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றில் யார் வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா பெங்காலி வெங்கையா தான் வடிவமைச்சிருப்பாங்க. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜூலை 22, 1947 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. எங்கே அந்த முதல் கொடியை நெய்திருப்பாங்க அப்படின்னா வேலூர். ஓகேவா? வேலூர் அந்த குடியாத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே தான் ஃபர்ஸ்ட் நெய்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் கொடியை. இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்காங்க இல்லையா, மிகவும் பிரபலமான நாவல் எதில் அந்த பாடலை எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஆனந்த மடம். 1882. ஓகேவா? அந்த இயரில் வந்தது தான். அதுலேருந்து எடுத்திருப்பாங்க ஆனந்த் மந்த் அப்படின்ட்டு. வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது அப்படின்னா 1896 கல்கத்தா மாநாடு. அதாவது ஜனகணமன இருக்கு இல்லையா, அது தேசிய பாடலும் சரி தேசிய கீதமும் சரி ரெண்டுமே கல்கத்தா மாநாடு தான். ஆனால் தேசிய பாடலுங்கிறது 1896. தேசிய கீதம் 1911. அப்போ தான் ஃபர்ஸ்ட் பாடியிருப்பாங்க. வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அடுத்தது அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இந்த டாபிக் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானது? மதச்சார்பற்ற மக்களாட்சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சொற்றொடருக்கு எது இதில் சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத கீழே பாருங்கள். அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. அது கரெக்டு தான் இல்லையா? மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கும்போது இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. அப்போ அது கரெக்டு. ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகுபாடுலாம் அரசு காட்டாது. அப்போ அது தவறு. செகண்ட் ஒன் ராங்கு. தேர்ட் ஒன், ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஓகேவா? நம்ம எந்த மதத்தை பின்பற்றப்படுறோமோ நம்ம இஷ்டம் தான், நம்ம பின்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே அரசு கவர்மெண்ட்டே உறுதி செய்கிறது. அப்போ 1, 3 மட்டும்தான் கரெக்டு, 2 தவறு.
அடுத்தது எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னா சமய சார்பின்மை தான். ஓகேவா? எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கிறது எது அப்படின்னா முதலாளித்துவமா, அடிப்படைவாதமா, ஓப்புவாதமா அப்படின்னு பார்த்தோன்னா சமய சார்பின்மை தான் வந்துட்டு செக்குலரிசம். இதுதான் வந்துட்டு ஒற்றுமையை பாதுகாக்குது. இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் யார் அப்படின்னா கிராவின் ஆஸ்டின். கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு கூட்டது சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா கிராவின் ஆஸ்டின். இதே அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்துட்டு கேசி வியரியா சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். சமய சார்பின்மை என்பது இந்தியாவின் அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். கரெக்டு. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் கொடுத்துருக்காங்க. அது தவறு. எந்த ஒரு சமயமே மற்ற சமயத்து மேலே வந்து ஆதிக்கம்லாம் செலுத்துறது கிடையாது. அப்போது 2 வந்து தவறு. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் கரெக்டு தான். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். ஆமாம், அரசு வந்து நடுநிலைமையாக தான் இருக்கும். எந்த விதத்துலையுமே வந்துட்டு யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது வந்துட்டு என்னது 2 மட்டும் தான் தவறு. 1, 3, 4 தான் வந்துட்டு கரெக்ட். ஓகேவா? 1, 3, 4 கரெக்டு. 2 மட்டும்தான் வந்துட்டு தவறு. அடுத்தது உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தோன்னா இந்தியா. மதச்சார்பற்ற என்பதன் உண்மையான பொருள் என்ன அப்படின்னா அரச மதம் என்ற ஒரு மதமே கிடையவே கிடையாது. ஓகேவா? அரச மதம் என்ற ஒன்று இல்லை. அதுதான் வந்து மதச்சார்பற்ற. ஏன்னா ஒரு மத அரசு, இரு மத, பல மதம், எந்த ஒரு மதமே கிடையாது. மதச்சார்பற்ற அரசு. ஓகேவா? அரச மதம் அப்படின்றது ஒன்று எதுவுமே கிடையாது. அதுதான் மதச்சார்பற்ற. அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்களில் பொருத்தமற்றது. நிறைய கொஸ்டின் இதை தான் கேட்டிருக்காங்க. மதச்சார்பற்ற அப்படின்றத பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கூற்றில் வந்து எது வந்து பொருத்தம் அற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகே. சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதனால தான் வந்து மதச்சார்பின்மை. எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். சிறுபான்மையினராக இருந்தால் கூட. அப்போ 1 ரைட்டு, 2வது ரைட்டு. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. அடுத்தது அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க. எதிரானதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்போது இது தவறுன்னு பார்த்தோன்னா டி மட்டும்தான் தவறு லாஸ்ட்டு. அடுத்தது இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 135 அதிகார பகிர்வு கிடையாது. அதிகார பிரிவு, சுதந்திரமான நீதிமன்றம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இதுதான் வந்து கூட்டாட்சியோட சிறப்பம்சம். நெக்ஸ்ட் டாபிக் ஒன்றியம், மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இதுக்கு கீழே வர கொஷின்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக மேட்சிட்டு 1963 அப்படிங்கிறது இந்திய ஒன்றிய சட்டம். ஓகேவா? இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் தான் வந்துட்டு 1963. 1991 அப்படிங்கிறது தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதியில் தான் சட்டம். இது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இது 1க்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். பாருங்கள், 1 மட்டும் தான் 4 வந்திருக்கு. 2க்கு நேரம் 4 இருக்கிறது என்னது 7 மட்டும்தான் ஆன்சர். அதை வச்சே போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1971 அப்படின்றது நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் தான் 1971. 1951 அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதி சட்டம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேவா? மேட்ச் இட் வந்து ஈஸி தான். 1, 2 தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணிடலாம். அப்போ 3, 4, 1, 2 தான் வந்துட்டு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம். ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என கருத்துரைத்த ஆணையம் எது அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நமது தேசியத்தின் அடிப்படை இந்திய ஒன்றியம், ஆனால் மாநிலங்கள் அந்த ஒன்றியத்தின் கால்கள் என்று கருத்து தெரிவித்த ஆணையம் எதுன்னு பார்த்தோன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம். அடுத்தது மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், அது 2 தான். பாம்பே அப்படின்றத வந்துட்டு மகாராஷ்டிரா, குஜராத்தா 2 வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா 13 மாவட்டங்களாக தான் வந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு மாநிலம் உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா 13 மாவட்டங்களாக இருந்தது. இதே வந்துட்டு அப்போ வந்து ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்களே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்கும்போது 14 ஸ்டேட்டாகவும் 6 யூனியன் டெரிட்டரிஸ் தான் வந்துட்டு அது பிரிச்சிருப்பாங்க. இது வந்து மாவட்டங்கள். தமிழ்நாடு மாநிலம் உருவாகும் போது எத்தனை மாவட்டம்னா அது வந்து 13. அடுத்தது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மாநிலங்களை பற்றிய குறிப்புகளில் எது சரியானது? பாம்பேயும் குஜராத்தும் 1960 வந்துட்டு பிரிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே. அடுத்தது ஜுனாகத் இந்து அரசால் ஆளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. நெக்ஸ்ட் பார்த்தா தாரா சிங் ஹரியானாவிற்காக
போராடினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு தவறு. சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலம், அதுவும் கரெக்டு. அப்போ வந்துட்டு 1, 4 மட்டும்தான் வந்துட்டு கரெக்டு. அது 36வது சட்டத்திருத்தம் தான் வந்து மாற்றிருப்பாங்க சிக்கிம். அப்போ வந்துட்டு 1, 4 மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், டேஸ் பகுதி பிப்ரவரி 1987ஆம் ஆண்டு இந்திய யூனியன் 23வது மாநிலமாக பிரிக்கப்பட்டது. 23வது மாநிலமாக எது அப்படின்னு பார்த்தோன்னா மிசோரம். இப்போ 25 வந்து கோவான்னு சொல்கிறோம்ல, இதெல்லாமே லாஸ்ட் எல்லாமே இது வந்து பார்த்துக்கோங்க, ஏதோ எல்லாமே முக்கியமானது தான். எம்ஏஜி மேக்னோரில் மிசோரம், அடுத்து அருணாச்சல பிரதேஷ் வரும், அடுத்து தான் வந்துட்டு கோவா வரும். ஓகேவா? இது வந்து 23வது மாநிலம் மிசோரம். இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அப்படின்னா மக்களினோட மொழி அடிப்படையில் தான் வந்துட்டு மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. எந்த வருஷம்? 1956. அடுத்தது கேரளா, நாகாலாந்து, மகாராஷ்டிரா, ஹரியானா எந்த வருஷம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேரளா வந்து 1956 அப்போவே மாநில மறுசீரமைப்பு சட்டம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அப்போவே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நாகாலாந்து வந்துட்டு 1963. மகாராஷ்டிரா 1960. இப்போ தானே பார்த்தோம் பாம்பே வந்து மகாராஷ்டிராவும் குஜராத்தும் பிரிச்சிருப்பாங்கன்ட்டு, அது வந்து 1960. ஹரியானா வந்து 1966. அப்போ 3, 1, 4, 2 ஆன்சர். அடுத்து பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்படின்னா 1966. இப்போ தானே மேட்சில் பார்த்தோம் ஹரியானா எப்போ பிரிக்கப்படுதுன்னா 1966. இப்போ பஞ்சாப் வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா 2ஆக எப்போ பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 1966 பிரிச்சிருப்பாங்க. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு எப்போனா 1956 அக்டோபரில் தான் வந்துட்டு இறந்திருப்பார். எத்தனை நாள் இருந்திருப்பார்? 76 நாள். ஓகேவா? 76 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து கடைசியாக வந்து இறந்திருப்பார். அடுத்தது தனி ஆந்திரா மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்தவர் யாருன்னா இவர் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. இவர் வந்து 56 நாள், அவர் வந்து 76 நாள். டேஸ் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் ஒரு முழு மாநிலமாக மாறியது எப்போ? 1987. இப்போ மிசோரம் பார்த்தோம் இல்லையா 23வது மாநிலம், அப்போ அருணாச்சல பிரதேஷ் தான் வந்துட்டு 24வது மாநிலம், அதுவும் 1987 தான். 25 கோவாவும் 1987 தான் வந்துட்டு அதுவும் பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவில் முதலாக எந்த மாநிலம் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆந்திரா தான். 1953 வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது எந்த சட்டத்தால் உத்தராஞ்சல் என்ற பெயர் உத்தரகாண்ட் என்று பெயர் மாற்றப்பட்டது? ஃபர்ஸ்ட் வந்து உத்தராஞ்சல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து எப்போ வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க அப்படின்னா உத்தராஞ்சல் பெயர் மாற்ற சட்டம் வந்து 2006. அடுத்து மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது 1953. அப்போ தான் அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு 1972. கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட வருடம் 1956. ஃபர்ஸ்ட்ல இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம்லேயே வந்துட்டு கேரளா வந்து குறைச்சிருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் 1950 இந்திய நிலப்பரப்பின் பகுதி டி மாநிலமாக எது இருந்துச்சு அப்படின்னா டி மாநிலமாக குறிக்கப்பட்டது எது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு. இது இப்போ கூட கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த கொஷின். அடுத்தது குடியுரிமை, இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். மேட்சிட்டு ஆர்டிக்கல் 5 வந்து எதை குறிக்குது அப்படின்னா வெளிநாட்டு குடியுரிமை வெளிநாட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் போது பெற்ற குடியுரிமை தான் வந்துட்டு 5. அடுத்தது ஆர்டிக்கல் 11 அப்படிங்கிறது, ஆர்டிக்கல் 5ன்றது இந்திய அரசியலமைப்பு துவங்கும் போது இருக்கிற சட்டம். ஆர்டிக்கல் 11 அப்படிங்கிறது குடியுரிமை மீதான பாராளுமன்றத்தின் மீதான அதிகாரம். ஓகேவா? அப்போது 5 அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் துவங்கும் போது பெறப்பட்ட குடியுரிமை தான் 5. ஆர்டிக்கல் 11 அப்படிங்கிறது குடியுரிமை மீதான அந்த பாராளுமன்றத்துக்கான அதிகாரம். ஆர்டிக்கல் 9 அப்படின்றது வெளிநாட்டில் இந்திய தூதுவர் மூலம் குடியுரிமை பெறுதல். ஆர்டிக்கல் 8 அப்படிங்கிறது வெளிநாட்டு அரசுகளிடமிருந்து குடியுரிமை பெறுதல். 8 தான் என்ஆர்ஐ. ஓகேவா? டிப்ளமேட்டிக். ஓகே, அப்போது 3, 4, 1, 2 தான் வந்துட்டு ஆன்சர். அடுத்தது குடியுரிமையை பெறுவது அல்லது நீக்கம் செய்வது எனும் பாராளுமன்றத்தின் அதிகாரமானது எந்த பிரிவுனா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 11. எந்த பகுதி குடியுரிமை பற்றியதுன்னா பகுதி 2 தான் வந்துட்டு குடியுரிமை பற்றியது. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமை பற்றியது. ஓகேவா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்னும் பகுதி எந்த ஆர்டிக்கல்லேருந்து இருக்குது அப்படின்னா 5 to 11. ஆர்டிக்கல் 5லேருந்து ஆர்டிக்கல் 11 வரைக்கும் தான் குடியுரிமை பற்றியது பார்ட் 2ல் இருக்குது, அதாவது பகுதி 2ல் இருக்குது. குடியுரிமை பெறும் வழிகள் என்னன்னு பார்த்தோன்னா எல்லாமே ABCD, பிறப்பு, பர்த், டிசென்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் எல்லாமே
பிறப்பு, மரபு வழி, பதிவு முறை, இயற்கைமயமாதல் எல்லாமே. குடியுரிமை பெறும் வழிகள் வந்து அது 5 பார்த்தோம் இல்லையா? இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை இழத்தல் வந்து தான் 3. இது வந்து பார்த்தோன்னா பெறுதல் வந்து 5 வகையில் பெறலாம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த பிரதேச இப்போ புதுசாக வந்து இணைச்சிக்கிறோம் இல்லையா? வேறு ஸ்டேட்லேருந்து நம்ம புதுசாக நம்மளோட இணைச்சிக்கிறோம் அப்படின்னா அது மூலமாகவும் வந்துட்டு குடியுரிமை வந்துட்டு பெறலாம். நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன? குடியுரிமை அப்படின்னாவே பகுதி 2 5 to 11 திரும்ப அதே தான் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஆனால் குடியுரிமை இழத்தல் வரும்போது ஆர்டிகல் 9 மட்டும் கூட தனியாக மென்ஷன் பண்ணலாம். எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது அப்படின்னா, போர் நடந்து கொண்டு இருக்கும்போது வந்துட்டு நான் குடியுரிமை வந்து நீக்க முடியாது, நான் இங்கே விட்டுட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து குடியுரிமை நீக்க முடியாது. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல? சொத்துரிமை பெறனால வந்து குடியுரிமையெல்லாம் பெற முடியாது. மற்றபடி வம்சாவளி மூலமாகவோ பிறப்பின் மூலமாகவோ இயல்பு குடியுரிமை மூலமாகவோ என்ன பண்ணலாம்? குடியுரிமையை பெறலாம். அடுத்தது குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை? இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவரும் குடியுரிமை வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. 7 ஆண்டுகள் தான் இருக்கும் இல்லையா? அப்போ அது தவறு. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இருந்து வந்த 31 டிசம்பர் 2014க்கு முன் இந்தியாவிற்கு நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்துவ சமூகங்களின் உறுப்பினர்களும் குடியுரிமை அவங்களாம் வந்து பெறலாம். அப்போ அது கரெக்டு. குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து தவறு தான். குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஓகே இருக்கலாம். தேசிய பதிவேட்டை தயாரிப்பது CAA உதவும். அப்போ வந்துட்டு 2 4 மட்டும்தான் கரெக்டு, 1 3 வந்துட்டு தவறு. அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்று. இது வந்து எது தவறு அப்படின்னு பார்த்தோன்னா, குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள், அது வந்துட்டு கரெக்டு. அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள் யார்? நம்ம குடிமக்கள். குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. ஏன்னா அரசியல் உரிமைகளை நம்ம என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். அப்போ வந்துட்டு 3 மட்டும்தான் தவறு. அப்போ 1 2 வந்துட்டு கரெக்டு. குடியுரிமை பற்றிய சட்டப்பிரிவு என்னது? 5 to 11. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 என்பதை எதை கையாள்கிறது? இந்திய குடியுரிமை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற சட்ட உரிமை தான் வந்துட்டு இந்த குடியுரிமை. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்னென்னா, அடிப்படை உரிமையோ இயற்கை உரிமையோ சட்ட உரிமையோ கிடையாது, நாடாளுமன்ற சட்ட உரிமைன்னு சொல்லணும். ஓகேவா? குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை. அடுத்தது இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்திய குடிமகனாக ஒருத்தர் இருக்கணும். அதாவது குடியுரிமை சட்டம் வந்து 1955 இருக்கு இல்லையா? அதன்படி இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்தியாவில் பிறந்திருக்கணும், இந்திய வம்சாவளியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ரைட்டு 2 ரைட்டு. இந்தியரை மணந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தவறு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. குடியுரிமைக்காக பதிவு செய்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டு தான். அப்போ 1 2 4 கரெக்டு, 3 மட்டும்தான் வந்துட்டு தவறு. அடுத்தது இந்திய குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள உறுப்பு 5 முதல் 11 வரை குடியுரிமை குறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஏன்னா பகுதி 2 தான் வந்துட்டு இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ராங்கு. பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பகுதிக்கு தகுதியானவர், அது கரெக்டு. உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமை இழக்கலாம். 3 வழியில் தான் வந்துட்டு குடியுரிமை இழப்பாங்க, அது 3மே கரெக்டு. குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றன கொடுத்துருக்காங்க. எல்லான்னு கொடுத்துட்டாங்களே, அது மட்டும்தான் தவறு. எல்லா உரிமையெல்லாம் வந்துட்டு பெற முடியாது. அப்போ வந்துட்டு 2 3 மட்டும்தான் கரெக்டு, 1 4 வந்துட்டு தவறு. 2 3 மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது அடிப்படை உரிமைகள் பற்றின அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். என்ன கொஷின்? பின்வருவனற்றுள் எது RTE சட்டம் குறித்த சரியான கூற்று ஆகும்? அனைவருக்கும் தரமான கல்வியை சமமாக பெறுவதை உறுதி செய்தல், இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை, நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வியின் மீதான கவனம்,
பள்ளிகளில் படிக்கும் சிறுமிகள் பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்தல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிஐ சட்டம் குறித்தது என்னது முக்கியமானது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலவசம் தான். ஓகேவா? இலவசம் மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளுக்கான உரிமை தான் வந்துட்டு இந்த ஆர்டிஐ சட்டம். அடுத்தது பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஓபிசி பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பின் விதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும் கரெக்ட். அதாவது 15ல் 4 ஆர்டிகல் 15ல் 4 16ல் 4 தான் வந்துட்டு அந்த அந்த வகுப்பின் பிற்படுத்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஓபிசி அவங்களுக்கான அரசியலமைப்பு விதிகள் வந்து அதில் தான் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அதாவது ஆர்டி இருக்கு இல்லையா, அந்த கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா விதி 21ல் ஏ. எஜுகேஷன் தானே, குழந்தைங்களோட எஜுகேஷன் 21A இருக்கும் இல்லையா, அந்த 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்துட்டு கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டதில் தவறான இணையை கண்டறிக. ஆர்டிகல் 18ன்னு பார்த்தோன்னா பட்டங்களை ஒழித்தல் கரெக்டு. சட்ட உறுப்பு 21 உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரம் வந்துட்டு 21 தான். 1 கரெக்டு, 2 கரெக்டு. 3 பார்த்தோன்னா ஆர்டிகல் 23ங்கிறது கைது செய்யப்பட்டவரிலிருந்து பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன்னா கைது செய்யப்பட்டதுலேருந்து பாதுகாப்பு வந்து ஆர்டிகல் 20 அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 20 தான் வந்து கைது செட்டு தண்டனையிலிருந்து பாதுகாப்பு சொல்லுவாங்களே, அது வந்து ஆர்டிகல் 20. சட்ட உறுப்பு 23 அப்படின்றது கொத்தடிமை தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அது ரிலேட்டட் தான் 23. 24ங்கிறது குழந்தை தொழிலாளர் வந்துடும். அப்போது 3, 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1, 2 மட்டும்தான் கரெக்டு. தவறு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3, 4 மட்டும்தான் தவறு. ஓகேவா? அடுத்தது, கீழ்காணும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றிய வாக்கியங்களை கவனி, சரியான வாக்கியங்களை கண்டறி. எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையினரின் கலாச்சாரம் மற்றும் மொழிகளை பாதுகாத்தல், ஆள் கடத்தலை தடுத்தல், உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு, தொழிற்சாலைகளிலிருந்து குழந்தை தொழிலாளர்களை கைவிடுதல். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா என்னென்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் பார்த்தோன்னா ஆர்டிகல் 23 வந்துடும், 24 வந்துடும் இல்லையா. அப்போ அந்த கொத்தடிமை தொழிலாளர், ஆள் கடத்தல் இதெல்லாம் ஆர்டிகல் 23ல் வரும். தொழிற்சாலையிலேருந்து குழந்தை தொழிலாளர்களை தடுத்தங்களே இது வந்து ஆர்டிகல் 24ல் வந்துடும். இது கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்குல்ல, இதில் வந்து சரியான வாக்கியங்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 2, 4 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் சி 2, 4 மட்டும் சரி. அடுத்தது, நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது ஆகும். நீதி புனராய்வு எதோட தொடர்புடையது அப்படின்னா அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல். அதாவது அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவித்தல் தான் வந்துட்டு நீதி புனராய்வு. மற்ற ஆப்ஷனும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அரசியலமைப்பு சார்ந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்குதல்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தவறு. செகண்ட் ஒன் தான் ஆன்சர் வந்து கரெக்டு. அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள், நம்ம அரசுக்கே எதிராக இருக்கு இல்லையா, அந்த கூட்டல் அதுக்கான அது வந்து முரணான ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நீதி புனராய்வு வந்து பண்ணலாம், அதுதான் வந்து அதுக்கு கரெக்டானது. நீதித்துறையின் அமைப்பினை சீராக செய்தல், ஒரு சில ஆப்ஷன்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்க மாதிரியே தோணும். ஓகேவா? ஆனால் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டு. அடுத்தது, பின்வரும் பிரிவுகளில் எது கல்விக்கான உரிமை அப்படின்னா 21A. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரதான் அந்த 23, 24 ஆர்டிக்கலில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு, வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது அரசியல் உரிமை தான் வந்துட்டு வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமைன்றது அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை வந்துட்டு சுதந்திரமாக உரிமை தான் வந்துட்டு சங்கம் அமைக்கும் உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை அப்படிங்கிறது பண்பாட்டு உரிமை. இதெல்லாம் அந்த ஆர்டிகல் 19ல் வந்துடும் இல்லையா, அது. குழந்தை தொழிலாளர் வந்துட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இது வந்து ஆர்டிகல் 24ல் வரும். ஓகேவா? அடுத்தது, உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி என்னன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 26. இது வந்துட்டு மனித உரிமை பிரகடனம் இருக்கு, அதில் வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் பார்த்தோன்னா கல்வி, அதில் வந்து 26. இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க 26ல் தான் வந்துட்டு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த மனித உரிமை பிரகடனத்தில் அங்கே வந்து கல்வி எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 26ல் சொல்லியிருப்பாங்க. அதில் 30 ஆர்டிக்கல் இருக்கும் இல்லையா, அதில் 26வது ஆர்டிக்கல் தான் கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க.
அடுத்தது அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யாருன்னா பாராளுமன்றம். அடிப்படை உரிமைகள் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் வந்துட்டு பாராளுமன்றம் தான் வந்துட்டு உரிமை. இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவதை தடை செய்கிறது எதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 28. அடுத்து ஒரு மேட்சிட்டு ஆர்டிகல் 15 வந்து பார்த்தோன்னா சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ஆர்டிகல் 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். ஆர்டிகல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிகல் 29 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. எல்லாமே நேர ஆன்சருக்கு 1, 2, 3, 4. ஆர்டிகல் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 50க்குள்ளே கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் வந்துடும், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், கல்விக்கான உரிமையானது எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குகிறது அப்படின்னா 6லிருந்து 14 வயசு. நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்டப்பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லுவார்னா ஆர்டிகல் 32 தான் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் விரும்பினாலோ இல்லை பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் விரும்பினாலோ நிறுத்தி வைக்க முடியாது. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். அப்போ கூட அந்த 2021 இருக்கு இல்லையா, அது வந்து நிறுத்தி வைக்க முடியாது. 19 வந்து தானாகவே ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவு என்னன்னு பார்த்தோன்னா 16(4) பார்த்தோம் இல்லையா, 15(4), 16(4) அதுதான். அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணும் அப்படின்னா தானாகவே நின்றுடும். ஓகேவா? அவசர நிலையின் போது மக்களுடைய அடிப்படை உரிமை வந்து தானாகவே நின்றுடும். 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதிகள் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்படுது அப்படின்னா 300A. ஆர்டிகல் 31 இருந்தது தான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 300Aல பகுதி 12 வந்து இந்த சொத்துரிமை வந்துட்டு சாதாரண உரிமையாக போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னே என்ன இருக்கும், அது வந்து ஒரு அடிப்படை உரிமையில தான் வந்துட்டு இருந்திருக்கும். அடுத்து ஆர்டிகல் பாருங்க, ஆர்டிகல் 110 வந்து பண மசோதா, 312 அப்படின்றது அகில இந்திய பணிகள், 280ங்கிறது நிதி ஆணையம், ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 3, 1, 4, 2 ஆன்சர். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு எதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 15. மத சமத்துவ பிரிவுங்கிறது ஆர்டிகல் 15. இதே மத சுதந்திரம்னு கேட்டிருந்தா அது வந்து ஆர்டிகல் 25 வந்துடும். ஓகேவா? மத சமத்துவம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 15. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த அரசியல் சட்டத்தின் 30ஆம் பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல என்ன தொடங்கலாம் அப்படின்னா கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கான உரிமை தான் வந்துட்டு உறுதி செய்கிறாங்க. ஆர்டிகல் 30ல் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து கூறுது அப்படின்னா ஆர்டிகல் 21A. அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 15ஓட நோக்கம் என்ன அப்படின்னா இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்தது, பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனற்றுள் எது காரணம் அல்ல அப்படின்னா சுதந்திரத்துக்கான உரிமை, மற்றபடி சமத்துவத்துக்கான உரிமை, மாண்பிற்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை, இதெல்லாம் வந்துட்டு காரணம். ஸோ ஆனால் சுதந்திரத்துக்கான உரிமை அப்படின்றது வந்து காரணம் கிடையாது. சமத்துவமாக இருக்கணும், மாண்பிற்கான உரிமையும் வாழ்வாதாரம், இதுக்காகலாம் வந்துட்டு அதாவது அவங்களுக்குலாம் வந்து இடஒதுக்கீடு வழங்குறாங்க இல்லையா பழங்குடியின மக்களுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு காரணமாக இருக்குது. சுதந்திரத்துக்கான உரிமை வந்துட்டு இது வந்து ஒரு காரணம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட்டு ஆர்டிகல் 13ன்னு பார்த்தோன்னா இடைமறைப்பு மற்றும் பிரிவுபடும் தன்மை கோட்பாடு. ஆர்டிகல் 31 வந்துட்டு சொத்தெடுப்பு முறை கோட்பாடு ஆர்டிகல் 31. இதை தான் தூக்கி 300Aல போட்டாங்க. அடுத்தது ஆர்டிகல் 245 அப்படின்றது ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. ஆர்டிகல் 246 உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. ஓகேவா? 3, 4, 1, 2 ஆன்சர். கீழ்வரும் எந்த சட்ட திருத்தம் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக்குகிறது? 86வது சட்ட திருத்தம் 2002 இருக்கு இல்லையா, அந்த சட்ட திருத்தம் மூலமாக தான் வந்துட்டு இந்த 21A வந்துட்டு சேர்த்திருப்பாங்க. பின்வருவனற்றுள் அடிப்படை உரிமைகளின் காவலன் எது அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம் தான் வந்து அடிப்படை உரிமைகளின் காவலன். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு எதன் கீழே வந்து நிரந்தரமாக அமைப்பு வந்து ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா 16(4).
இடஒதுக்கீடுனாவே பாருங்கள் 15 நாள் 16 நாள் இதுவும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது அடிப்படை உரிமைகளை எப்போது நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையினால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறுத்தி வைக்க முடியும். இதில் மாறுபட்டது ஒன்றை கண்டுபிடி. சுதந்திர உரிமை, சமய சார்பின் உரிமை, அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சொத்துரிமை. இதில் சொத்துரிமை மட்டும்தான் மாறுபட்டது. ஏன்னா அடிப்படை உரிமையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை நீக்கிட்டாங்க. அடுத்தது சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆர்டிகல் 226ங்கிறது உயர்நீதிமன்றம், ஆர்டிகல் 32ங்கிறது உச்சநீதிமன்றம். இதெல்லாம் நமக்கு நீதி புனராய்வுக்காக கொடுக்கறது. ஓகேவா? உயர்நீதிமன்றம்னா 226, உச்சநீதிமன்றம் அப்படின்னா 32. ஆர்டிகல் 40 அடிப்படை உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா டிபிஎஸ்பியில் வந்துடும் இல்லையா, டிபிஎஸ்பியில் வரும். இது 51 ஏ அப்படின்றதும் அடிப்படை கடமையில் வந்துடும். ஓகேவா? அப்போது இது 2 தவறாக கொடுத்துருக்காங்க. 1, 2 மட்டும்தான் கரெக்டு. இந்திய அரசியலமைப்பின் எச்சட்டம் பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையை அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா தகவல் பெறும் உரிமை இருக்கு இல்லையா, அது எது கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 19(1) ஏ. நெக்ஸ்ட் கூற்று காரணம். கூற்று பாருங்க, ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது ஒரு மதச்சார்பற்ற நாடாப்பா, யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். காரணம் பாருங்க, மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும். ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஏ மற்றும் ஆர் சரி, அது சரியான விளக்கமும் கூட. அடுத்தது நீதி பேராணைகள். அந்த ரிட்டு பேராணைகள், ரிட்டு இருக்கு இல்லையா, அது பார்த்தோன்னா ரிட்டு எங்கேருந்து எடுக்கப்படுது, இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. அதோட மீனிங் தான் பாருங்கள். கட்டளை நீதி பேராணை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஆணையிடுதல். கட்டளை நீதி பேராணைனா ஆணையிடுதல். ஹேவியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்றது உடலை கொண்டு வருதல், டு ஹேவ் த பாடி. நெக்ஸ்ட் செட்டியோரி நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது சான்றளித்தல். ஓகேவா? நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது சான்றளித்தல். தடை செய்யும் நீதி பேராணை ப்ரொஹிபிஷன் அப்படின்னா நிறுத்தி வைக்கிறது, டு ஸ்டாப். ப்ரொஹிபிஷன் அப்படின்னா தடை செய்யறதுன்னா அப்போ நிறுத்தி வைக்கிறது. 3, 4, 2, 1 ஆன்சர். நெக்ஸ்ட், வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா கிராவின் ஆஸ்டின். வழிகாட்டு நெறிமுறைகளுக்கும் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தது யார் சொல்லியிருப்பாங்கன்னா கிராவின் ஆஸ்டின் தான் சொல்லியிருப்பாரு. தீண்டாமை ஒழிப்பு பற்றும் கூறும் அரசியலமைப்பு விதி பார்த்தோன்னா ஆர்டிகல் 17. இந்திய அரசியலமைப்பு எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பு இது தடை செய்கிறதுனா ஆர்டிகல் 23. மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 15. ஓகேவா? மதம், சாதி, பாலினம் இதன் மூலமாக பிறந்த இடம் இதன் மூலமாக பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 15. 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுன்னு பார்த்தோன்னா சொத்துரிமை தான் நீக்கப்பட்டிருப்பாங்க 1978. ஓகேவா? அடுத்தது, ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் எந்த உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னா மத சுதந்திரம் தான் தேவைப்படுகிறது. மத சுதந்திரத்திற்கான உரிமை.